ஓகே. குட் மார்னிங். நாங்க லாஸ்ட் ரெக்கார்டிங்ல வந்து லீடர்ஷிப்பை பத்தி படிச்சோம். ஸோ இந்த ரெக்கார்ட்ல வந்து நாங்க பார்க்க போறது வந்து மோட் கம்யூனிகேஷனை பத்தி பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் சொல்லக்குள்ளே எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஆஹ், நெறிப்படுத்தல் கீழே வர ஒரு விஷயம் இந்த கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து தொடர்பு படுத்தல். சரியா? ஸோ தொடர்பாடல்னு சொல்லி கூட சொல்லலாம் இது. அப்ப ஒரு தொடர்பாடல்னு சொல்லி சொல்லும் பொழுது எங்களுக்கு மெயினா முதல்ல நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரிவினர்கிட்ட இருந்து இன்னொரு பிரிவினருக்கு அல்லது பல பிரிவினர்களுக்கு வந்து தகவல வழங்குறது, தகவல பெறுறது, விளங்கிக் கொள்றது, பகிர்ந்து கொள்றது, இதுகள் தான் வந்து தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து தொடர்பாடல்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரிவினர்கிட்ட இருந்து இன்னொரு பிரிவினருக்கோ, அப்படி இல்லாட்டி ஒரு குழுவுக்கோ அ தகவல அதாவது இன்ஃபர்மேஷன வழங்குறது, இன்ஃபர்மேஷன பெற்றுக்கொள்றது, அந்த இன்ஃபர்மேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது, அத ஷேர் பண்ணிக்கொள்றது, இதுகத்தான் நாங்க தொடர்பாடல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த தொடர்பாடல், இந்த கம்யூனிகேஷன் வந்து நார்மலா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எல்லா விதத்திலயும் அதாவது வந்து ஒரு ஒரு பெர்சனல் லைஃபா இருக்கலாம். அதோட வந்து ஒரு பிசினஸ் லைஃப்க்கு கூட இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா தான் இருக்கு. சரியா? சோ அடுத்த விஷயம் இதுல என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்குள்ள மெயினா 3 முக்கியமான விஷயங்கள வந்து கவனத்துல கொள்ளணும். மெயினா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரியா? சோ அதுல வந்து மிக பிரதானமானது தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, சரியா? சோ அதுல மெயினா பிரதானமானது வாட் டு கம்யூனிகேட். அதாவது வந்து என்னத்த கம்யூனிகேட் ஐடியாஸ். அதாவது ஐடியாஸ்ன்னு சொல்லி சொன்னா, எங்களோட எண்ணங்கள வந்து நாங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடியதா இருக்கும். சரியா? சோ அடுத்தது தாட்ஸ். ஐடியாஸ், யோசனைகள், தாட்ஸ்னா எண்ணங்கள், இன்ஃபர்மேஷன்னா தகவல்கள். இது எல்லாத்தையும் வந்து என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இன்னொருத்தரோட ஒரு தரப்பினர்ல இருந்து இன்னொரு தரப்பினருக்கு வந்து பரிமாற்றி கொள்ள முடியும். சரியா? சோ இதுல வந்து மெயினா இந்த கம்யூனிகேஷன்னு சொல்ற விஷயம் வந்து நிறுவனத்தின் ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ வந்து சரியா பிளான் பண்ணி கொள்றதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன். அது ஏன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பிளான் பண்ணி கொள்றதுக்கு இந்த கம்யூனிகேஷன் உதவும்னு சொல்லிட்டோம்னா, நாங்க ஒரு கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது. அந்த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா இருக்கிற எல்லா பெர்சனுக்கும் நாங்க ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஸோ அப்படி ஷேர் பண்ணக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா காணப்படும். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து, இப்ப ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு 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 வேல வந்து ஒரு என்ன சொல்றது? ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு வந்து, இந்த தொடர்பாடல் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா காணப்படும். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து, நாங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது மனிதவள முகாமைத்துவத்த வந்து நாங்க மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு, இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். சரியா? ஸோ ஓகே. அ அடுத்தது நாங்க சொல்லலாம். அ மேனேஜர்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாருமே வந்து டே டு டே அவங்களோட ஃபங்ஷன் வந்து ஒழுங்கா செஞ்சு கொண்டு போறதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் விஷயம் வந்து கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். சரியா? அப்ப நிறுவனத்துல இருக்கிற அனைத்து செயற்பாடுகளையும், நிறுவனத்துல காணப்படுற ஆல் ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தெளிவா செஞ்சு கொண்டு போறதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். சரியா? ஸோ அதத்தான் வந்து நாங்க இங்க என்ன சொல்றோம். அப்ப கம்யூனிகேஷன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு என்ன சொல்லலாம், 2 தரப்பினர் அல்லது பலருக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு முறையில வந்து தகவல்கள இன்ஃபர்மேஷன வந்து பரிமாறிக் கொள்றதுன்னு சொல்லித்தான் நாங்க தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்த தொடர்பாடல், இந்த கம்யூனிகேஷன பத்தி வந்து அ அதாவது வந்து அ ஐஃபோன்னு சொல்லி சொல்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னா, அ ஒரு நிறுவனத்தில வந்து அதாவது வந்து குறிக்கோள வந்து அடைவதற்காக நிறுவனத்தில இருக்க தொழிலாளர்கள் ஒன்றாக இணைக்கப்படுறதுக்காக வந்து, அந்த தொழிலாளரோடு தொடர்புபட்ட அனைத்து அந்த நிறுவனத்தில காணப்பட்ட தரப்பினர்கள் வந்து ஒரு ஒன்றிணைக்கிற விஷயமா தான் இந்த தொடர்பாடல் இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா?
ஓகே. இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு போகும் முன்னுக்கு வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் விஷயம் இதுல தெரிஞ்சுக்கொள்வோம் கம்யூனிகேஷன பத்தி. அதாவது வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அ நாங்க வந்து இந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து பல்வேறு வகைகள், பல்வேறு வடிவங்கள்ல வந்து இருக்கும். அதாவது வந்து பல்வேறு முறைகள்ல இடம்பெறலாம். அதாவது வந்து மேலிருந்து கீழாக, அதாவது அப்வர்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி டவுன்வர்டா இருக்கலாம். ஹாரிஸ்டானலா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? அ வெர்டிகலா இருக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு மெத்தட்ல வந்து இந்த தொடர்பாடல் வந்து இடம்பெற முடியும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து இல்லாம அ இ அதாவது ஃபார்மல்ல இருக்கலாம். அதாவது என்னது வெர்பலா நாங்க சொல்லலாம். வாய்மொழி மூலமா சொல்றது. எ எழுத்து மூலமா இன் ரைட்டிங்ல சொல்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேயா தான் இந்த கம்யூனிகேஷன் வந்து காணப்படும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தொடர்பாடல் வந்து அதாவது வந்து இப்ப நாங்க சொன்னோம் தானே, ஆ ஓகே. இந்த தொடர்பாடலோட வந்து இந்த தொடர்பாடல் செயன்முறைன்னு சொல்லியிருக்கு. அதாவது வந்து தொடர்பாடல் செயன்முறை. அப்ப தொடர்பாடல் செயன்முறையில பாருங்க, இதில முதலாவது சொல்லியிருக்காங்க என்னது? சென்டர். அதாவது என்னது? சென்டர்ன்னு சொல்லி சொல்றாங்க. சென்டர்ன்னு சொல்லி சொன்னா, அனுப்புபவர்ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த செய்தி இப்போ நார்மலா உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் சொல்லி கேட்டா, நீங்க இந்த வரைபடத்த மட்டும் மென்ஷன் பண்ணா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தரமாட்டாங்க. நீங்க இந்த வரைபடத்த மென்ஷன் பண்ணி, இந்த வரைபடத்த வரைஞ்சு, நீங்க இந்த வரைபடத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணணும். இத என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லு. அப்ப இந்த சென்டர்ன்னு சொல்ற விஷயம் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இத வந்துட்டு செய்தியை அனுப்பும் பிரிவினர். அதாவது வந்து அவர் வாய்மொழி மூலமாவோ, எழுத்து மூலமாவோ, ஆ சோ என்னது வாய்மொழி மூலமா, எழுத்து மூலமா எப்படியோ ஏதேனும் ஒரு வடிவத்துல சைகை மூலமா வந்து அனுப்புறத தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த சென்டர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர அனுப்புவார். அப்புறம் இந்த என்கோடிங் அதாவது வந்து என்கோடிங்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா, குறிமுறைப்படுத்தல்ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த குறியீட்டு வடிவத்துல சிந்தித்து போடுற செயல்முறைய தான் குறிமு என்கோடிங்ன்னு சொல்லி சொல்லலாம். அது என்ன குறியீட்டு வடிவத்துல சிந்தித்து போடுறோம்னா, இப்ப நாங்க ஒரு இமோஜி ஒண்ணு அனுப்புறோம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு ஃபார்மேஷன் ஒண்ணு அனுப்புறோம். இது நான் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் ஆ டிஸ்கஷன்ல கிளாஸ்ல வந்து நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டிங் ரெக்கார்டிங் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த கம்யூனிகேஷன். ஸோ இத இன்னொரு காலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மேனேஜ்மென்ட்ல தானே இருக்கு. ஸோ நான் மேனேஜ்மென்ட்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இன்னொரு விஷயம். மேனேஜ்மென்ட்ல கேட்டிருக்கக்குள்ள ப்ராசஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன்னா, நீங்க இந்த இந்த விஷயத்த தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இதே மார்க்கெட்டிங்ல கேட்கக்குள்ள அங்கன கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எந்த சப்ஜெக்ட்ல எத கேட்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்க்கு அத வந்து தெளிவா நீங்க விளங்கப்படுத்தணும். சரியா? சரி. இப்ப நாங்க வந்து என்கோடிங் ஸ்டேஜ வந்து பார்ப்போம். அதாவது இத குறிமுறைப்படுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து எங்கட எண்ணங்கள், அத வந்து நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு அர்த்தமுள்ள குறியீட்டு வந்து மொழி வடிவில வந்து சிந்தித்து போடும் செயல்முறை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க தகவல் மாற்றப்படுது. அதாவது வந்து தகவல வந்து நாங்க ஒரு குறியீட்ட வந்து கையாண்டு அனுப்புனரும், பெறுநரும் வந்து தகவல்கள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் என்கோடிங்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது இமோஜி அழுகுற மாரி, கோபமா இருக்க மாரி, சிரிக்கிற மாரி. ஸோ அந்த ஃபீலிங்ஸ வந்து இந்த என்கோடிங்ன்னு சொல்ற விஷயம் தான் கன்டென்ட் பண்ணுது. சரியா? அடுத்தது வந்து சேனல். சேனல்ன்னு சொல்லி சொன்னாலே வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஊடகம்ன்னு சொல்லி சொல்லுவோம். அத வந்து நாங்க மீடியான்னு கூட நாங்க அத சொல்லலாம். சரியா? அப்ப அந்த சேனல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து எவ்வாறு தகவல்கள வந்து பெற்றுக் கொடுப்பது? எந்த ஊடகத்தின் மூலமா வந்து தகவல்கள பெற்றுக் குடுக்குறதுன்னு சொல்றது தான் வந்தீங்கன்னா, சேனல்ன்னு சொல்லி இருக்கு. சரியா? அப்புறம் இந்த சேனல் வந்து என்ன செய்யும்னா, சம்டைம்ஸ் இந்த அதாவது நொய்சஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது வந்து இடையூறு தன்மை காணப்படலாம். அதாவது வந்து ஒரு செய்திய வந்து ஒரு ஊடகத்தினூடாக மாற்றும் பொழுது தோன்றுகின்ற பிரச்சனை, சத்தத்த தான் வந்து நாங்க இந்த நொய்சஸ்ன்னு சொல்றோம். அதாவது அந்த ஊடகம் வந்து சிக்னல் இல்லாம இருக்கலாம். அதாவது அந்த ஊடகம் மூலமா கிளியரா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கக்கூடிய மாரி இருக்காது. ஸோ அதத்தான் வந்து அங்க சேனல்ல வந்து நாங்க சென்னை இந்த ஊடகத்த தெரிவு செய்யக்குள்ள வந்து இந்த நொய்சஸ்ன்னு சொல்ற விஷயம், இடையூறுன்னு சொல்ற விஷயத்த வந்து நாங்க கண்காணிக்கணும். அடுத்தது வந்து டிகோடிங். இப்ப என்கோடிங்கிற மாரியே டிகோடிங்கும் இருக்கு. அப்ப இந்த டிகோடிங் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா,
இதை வந்து நாங்க குறிமுறை நீக்கம்னு சொல்லுவோம். அதாவது குறியீட்டு மொழி வழமையான மொழிக்கு மாற்றப்படல் மூலம் செய்தி ஊடகத்தினூடாக கிடைத்தல். இப்ப இந்த என்கோடிங்னு சொல்லி நாங்க இந்த குறியீட்டு விஷயங்களை தானே அனுப்புறோம். அப்புறம் தான் அந்த ஊடகம் மூலமா போயிட்டு அந்த டிகோடிங், அதாவது அந்த குறியீடு வந்து ஒரு தெளிவான மொழிமா ஓகே இவர் வந்து இந்த விஷயத்தை தான் சொல்ல வாரான்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளத்தான் அங்கே டிகோடிங்னு சொல்ற விஷயம் வந்து அங்கே உள்வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து ரிசீவர், அதாவது வந்து பெறுநர்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த பெறுநர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, அதாவது செய்தியை பெற்றுக்கொள்ளும் நபரை குறிக்கும். அவர் வந்து செவிமெடுப்பவர், அப்படி இல்லாட்டி பார்வையாளரா இருக்கும். ஒரு சைகை மூலமா இருந்தா பார்க்கக்கூடியவரா இருப்பாரு. ரெக்கார்டிங் ஏதாவது இருந்தா செவிமெடுக்கக்கூடியவரா இருப்பாரு. அப்படி இல்லாட்டி ஒரு எழுத்து மூலமா இருந்தாலும் அவர் வந்து பார்க்கக்கூடியவரா இருப்பார். ஸோ இதுதான் ரிசீவர். சரியா? அப்புறம் இந்த ரிசீவர் என்ன செய்வார்ன்னு சொன்னா, சம்டைம்ஸ் இந்த ரிசீவர் வந்து திரும்ப சென்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்குள்ளேயும் வந்து இந்த நாய்ஸஸ்ன்னு சொல்ற விஷயம் வரும். அதுதான் இந்த நாய்ஸஸ வந்து இடையில போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து ஃபீட்பேக். அப்ப இந்த ஃபீட்பேக் வந்துன்னா பின்னூட்டல். அவர் வந்து அந்த செய்தி கிடைக்கப் பெற்றதோட அதுக்கான விளக்கம் பெறப்பட்டதுன்னு உறுதி செஞ்சு செய்தியை பெற்றவர் வந்து செய்தியை அனுப்புனருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் காட்டுறது தான் வந்து நாங்க இந்த ஃபீட்பேக்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? சரி. சரியா? அப்ப தொடர்பாடல்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன சொன்னோம்? இருவர் அல்லது 2க்கு மேற்பட்டோர்களுக்கு இடையில வந்து ஒரு கருத்துக்கள், அப்படி இல்லாட்டி உணர்வுகள், யோசனைகள் என்பவற்றை வந்து பரிமாறிக் கொள்றது தான். இந்த இந்த தொடர்பாடல் வந்து நாங்க வெர்பல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எழுத்து மூலமாவும் அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி நான் வெர்பல், அதாவது எழுத்து அல்லாத சைகை மூலமா. அப்ப இந்த எழுத்து மூலமான்னு சொல்லி சொன்னா, அதுக்கான என்னென்ன இருக்குன்னு சொன்னா, கடிதங்கள், லெட்டர்ஸ், இலத்திரனியல் மின்னஞ்சல், அதாவது இமெயில், புக்ஸ், பேப்பர்ஸ், இணையம், இன்டர்நெட் இதுகள் எல்லாமே எழுத்து மூலம். எழுத்து அல்லாத, அதாவது நான் வெர்பல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, அதாவது இலட்சணை, ஏதாவது லோகோஸ், இமேஜஸ், ட்ரோ வரைபடங்கள், விளக்கப்படங்கள் அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஓகே. அப்புறம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் இன் த ஆர்கனைசேஷன். அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஏன் இந்த தொடர்பாடல்ன்னு சொல்ற விஷயம் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து தொடர்பாடல் முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து, இப்ப நாங்க இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஏன் நாங்க தொடர்பாடல் வந்து முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா, நிறுவனத்துல இருக்க குறிக்கோள் நோக்கங்கள வந்து திட்டமிட்டுக் கொள்றதுக்கு, நிறுவன கருமங்கள வந்து சிறப்பா செஞ்சு கொண்டு போறதுக்கு, தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவையான தகவல்கள பெற்றுக்கொள்க, டிசிஷன் மேக்கிங்க்கு, நிறுவனத்துல இருக்க ஓவரால் எல்லா ஃபங்ஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்புறம் நிறுவனத்துல இருக்க அனைத்து செயற்பாடுகளையும் வந்து எப்படி தெளிவா செய்யணும்னு சொல்லி, நாங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்துக்கொள்றதுக்கு. ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த கம்யூனிகேஷன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப சரியா? ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து 1 மினிட். ஓகே. அடுத்தது வந்து இந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது வந்து டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, இந்த தொடர்பாடல் முறைகள் வந்து வெவ்வேறு வகையில வந்து நாங்க மேற்கொள்ள முடியும். அதாவது வந்து தொடர்பாடல் முறைகள வந்து நாங்க வெவ்வேறு வகையில வந்து மேற்கொள்ள முடியும். அப்போ ஒரு நிறுவனத்துல வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட செயல்முறையான உணர்வுகள், அதாவது அத நாங்க சொல்றது கன்சியூஸ்டல்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த ஒருங்கிணைந்த செயற்பாடத்தான் வந்து நாங்க தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்ப நாங்க வந்து இந்த தொடர்பாடல் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து நாங்க கண்டிப்பா பார்க்கணும் வந்து தொடர்பாடல் சாதனம் என்ன இருக்கு? தொடர்பு கொள்ற தரப்பினர்கள்.
தொடர்பு கொள்ற முறைகள், அடுத்தது தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படுற தடைகள் அல்லது பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப நாங்க ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பாடல்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண முதல்ல வந்து தொடர்பாடல் சாதனம். ஓகே, நாங்க வந்து என்ன ப்ராப்பர்ட்டில வந்து நாங்க இதை யூஸ் பண்ண போறோம், என்ன கம்யூனிகேஷன் வே. அடுத்தது வந்து தொடர்பு கொள்ளும் தரப்பினர்கள். ஸோ யார வந்து நாங்க தொடர்பு கொள்ள போறோம், தொடர்பு கொள்ற முறைகள், எந்த மெத்தட்ல நாங்க தொடர்பு கொள்றோம், தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படுற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன தடைகள் இருக்கு, இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்கணும். சரியா? அடுத்தது வந்து நாங்க வந்து இந்த தொடர்பாடல் வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதாவது வந்து தொடர்பாடல் தொழில்பாடுகள்னு சொல்லுவோம். ஃபங்ஷன் ஆஃப் த கம்யூனிகேஷன். அதாவது வந்து அது என்ன சொல்லுதுன்னா, எமோட்டிவ் ஃபங்ஷன். அதாவது எமோட்டிவ் ஃபங்ஷன் சொன்னா உணர்ச்சி அல்லது உணர்வுபூர்வமான தொழில்பாடு. ஒரு தொடர்பாடுக்குள்ள வந்து ஒருத்தரோட உணர்வு வந்து நாங்க என்ன செய்யும், வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது வந்து ஊந்துதல் அல்லது ஊக்கப்படுத்தல் தொழில்பாடு. அதாவது ஃபங்ஷன். அதாவது மோட்டிவேஷன் ஃபங்ஷன் சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த வந்து சொன்னோம்னு வந்து சம்டைம்ஸ் அவர் வந்து ஹேப்பி ஆக கூடலாம், சேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட் ஆகும். இப்போ ஒரு நியூஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு சொல்றா, எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் சேலரி இன்கிரிமென்ட் பண்றோம்னு ஒரு கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கக்கூடியது. அடுத்தது தகவல் தொழில்பாடு. அதாவது இன்ஃபர்மேஷன் ஃபங்ஷனாவும் இருக்கும். அப்ப ஏதாவது தேவையான விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கொள்றதுக்கு அந்த மாதிரி. அடுத்தது வந்து கட்டுப்பாடுனா கண்ட்ரோல் ஃபங்ஷனா இருக்கும். சரியா? கண்ட்ரோல் ஃபங்ஷன். அப்ப நாங்க சொன்னது என்னது? எமோட்டிவ் ஃபங்ஷன் என்னது? அந்த கோபம், அழுகை அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு மோட்டிவேட் ஃபங்ஷன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதாவது வந்து தங்கள்ட்ட இருக்க அதிகாரம், நடத்தை, நோக்கம் என்பவற்றின் காரணமா ஒருவர் ஏனையோடு தகவல பரிமாறிக்கொள்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் யூஸ் ஆஃப் த பவர பயன்படுத்தி, ஓகே. அடுத்தது வந்து த யூஸ் ஆஃப் த ஆத்தாரிட்டி, அதிகாரத்த பயன்படுத்தி. அடுத்தது வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அண்ட் ரிப்ரோச்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன்ல ஃபங்ஷனா இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்ப்போம். இப்ப நாங்க டைப் ஆஃப் த ஃபங்ஷன், அதாவது வந்து ஒரு தொடர்பாடல் வந்து என்னென்ன வகையில வந்து காணப்படுதுன்னு சொல்லி. அதாவது வந்து நிலைக்குத்தா இருக்கலாம். அதாவது நிலைக்குத்தா இருக்கலாம். வெர்டிகலா இருக்கலாம். ஹாரிசான்டலா இருக்கலாம். அடுத்தது வந்து அப்வர்ட் கம்யூனிகேஷனா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்வர்ட் என்ன சொல்றது? அப்வர்டா இருக்கலாம். மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக கூட இருக்கலாம். அப்ப பார்ப்போம். முதலாவது வந்து நிலைக்குத்து தொடர்பாடல். அதாவது வந்து நாங்க இப்போ ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு செய்யக்குள்ள, நிலைக்குத்து தொடர்பாடல்ன்னு சொல்லக்குள்ள ஒரு அதாவது வந்து ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நிலைக்குத்து தொடர்பான இந்த மேல இருந்து கீழ் நோக்கியே தான் இருக்கும். இதுதான் நாங்க நிலைக்குத்து தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இதுல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த அமைப்பு பதவிகள், அதாவது வந்து இப்போ ஒரு டாப் மேனேஜர் இருக்கான்னா, மிடில் மேனேஜர், லோ மேனேஜர் அப்படித்தானே இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேட் வந்து இந்த டாப் லெவல்ல இருந்து மிடிலுக்கு வந்து, மிடில்ல இருந்து லோ லெவலுக்கு போகும். இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, நிலைக்குத்து தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து அவங்களோட பதவி, அவங்களோட அந்த ஜாப் இருக்க அந்த வொர்க் படித்தான் வந்து என்ன நடக்கும்னா, கம்யூனிகேட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மேல டாப் மேனேஜர் வந்து மிடில் லெவல் மேனேஜருக்கு சொன்னா, மிடில் லெவல் மேனேஜர் வந்து கீழ இருக்க லோ லெவல் மேனேஜர்ஸ்க்கு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மேலிருந்து, அதாவது வந்து நிலைக்குத்து தொடர்பாடல்னு சொல்லி சொல்றதுல மேலிருந்து கீழ் நோக்கி. சரியா? இதத்தான் நாங்க சொல்றது வெர்டிகல் மெத்தட்ல முதலாவது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, மேலிருந்து கீழாக, அதாவது அப்வர்ட் கம்யூனிகேஷன். சரியா? சாரி, இது டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். அடுத்தது அப்வர்ட் கம்யூனிகேஷன் வந்து சொல்லி சொன்னா வந்து கீழிருந்து மேலாகன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இந்த தொடர்பாடல் வந்து கீழ் மட்டத்துல, இந்த கீழ்நிலை ஊழியர்கள்ட்ட இருந்து கீழ்நிலை ஊழியர்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து மேல்மட்ட ஊழியர்களுக்கு போகும். அப்ப இது வந்து நாங்க இது வந்து டவுன்வர்ட் மெத்தட்ன்னு சொல்லி சொல்றது. இது வந்து அப்வர்ட் மெத்தட்ன்னு சொல்லி சொல்றது. இது வந்து வெர்டிகல், அதாவது கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து 2 இருக்கு. ஒன்று வெர்டிகல். சரியா? அடுத்தது வந்து ஹாரிஸ்டானல். ஹாரிஸ்டானல்ன்னு சொல்லி சொன்னா வந்து நாங்க அத சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, கிடையான தொடர்பு. நான் அன்னைக்கே சொன்னேன் ஹாரிஸ்டானல்ன்னு சொல்லி சொன்னா, இந்த ஷேப்ப ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஹ்ல வந்து வர இந்த ஷேப். அப்ப வந்து இது ஹாரிஸ்டானல் மெத்தட். அப்ப இதுல வந்து தொடர்பாடல் வந்து இந்த மெத்தட்ல வரும். இப்படி வரும். சரியா? சோ இதுல வந்து இந்த வெர்டிகல் மெத்தட்ல வந்து இந்த டவுன்வர்ட் அப்படி இல்லாட்டி அப்வர்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இது வந்து இப்ப டவுன்வர்ட்ன்னு சொல்லி சொன்னா, கம்யூனிகேஷன் இப்படித்தான் போகும். அப்வர்ட்ன்னு சொல்லி சொன்னா, கீழ இருந்து மேல் நோக்கி தான் போகும். ஆனா இந்த ஹாரிஸ்டானல் மெத்தட்ன்னு சொல்லி சொன்னா, இப்படி
கிடையா போகும். அப்ப இந்த கிடையான தொடர்பாடல்னு சொல்லி சொன்னா நிறுவனத்துல இருக்கிற எல்லா கருமங்களையும், அதாவது நிறுவனத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்க பல்வேறு திணைக்களங்களுக்கு இடையே, பல்வேறு வேலை குழுக்களுக்கு இடையே வந்து இது சமமான முறையில வந்து ஒரு தொடர்பாடல் இடம்பெறும். இப்ப ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே நேரத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா இந்த டவுன்வர்ட் அப்வர்ட்ல அப்படி இல்ல. முதல்ல இப்ப இந்த அப்வர்ட் போறேன்னா முதல்ல கீழ் மட்டத்துல இருந்தா மிடில் மேனேஜருக்கு போகும். அப்புறம் மிடில் மேனேஜர்ல இருந்தா டாப் லெவல் மேனேஜருக்கு போடும். டவுன்வர்டா இருந்தாலும் அப்படித்தான். டாப் லெவல்ல இருந்து அப்புறம் மிடில் லெவல் வந்து அப்புறம் தான் என்ன நடக்கும்னா லோ லெவல் மேனேஜர்ஸ்க்கு வரும். ஆனா இந்த ஹாரிஸ்டானல் மெத்தட்லன்னு சொல்லி சொன்னா இந்த கிடையான மெத்தட்ல வந்து ஒரே டைம்ல வந்து எல்லாருக்கும் வந்து தொடர்பாடல் முறை வந்து இடம் பெறும். சரியா? அதுதான் வந்து நாங்க இங்க பார்த்த 2 மெத்தட். ஹாரிஸ்டானல் மெத்தடும் அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா வெர்டிகல் மெத்தடும். அப்ப இந்த வெர்டிகல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அது வந்து அப்வர்ட் கம்யூனிகேஷன், டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் 2 இருக்கு. வாட் டஸ் டிட்டர்மைன் தி எஃபெக்டிவ் ஆஃப் தி கம்யூனிகேஷன்? அதாவது ஒரு வினைத்திறனான தொடர்பாடல்னு சொல்லி சொல்லக்குள்ள என்னென்ன கேரக்டரிஸ் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து ரொம்ப கிளியாரிட்டி இருக்கணும். அதாவது திருத்தமானது, செம்மையானதுன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து சுருக்கமானது. அதாவது வந்து சமரைசிங்கா இருக்கணும். ஒரு கட்டுரை மாதிரி ஒரு தொடர்பான விஷயம் இருக்காம ரொம்ப ஒரு சமரைசிங் சுருக்கமா இருக்கணும். முழுமையானது. அது அப்படி சுருக்கமா இருந்தாலும் அது வந்து ஃபுல் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் காம்ப்ரிஹென்சிவ் லெவல்ல இருக்கணும்னு சொல்லி. தெளிவானதுன்னு சொல்லி சொன்னா நாங்க அது வந்து நீட்னஸ் இருக்கு. அதாவது வந்து தெளிவா சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் தெளிவா சொல்றது. நெறிமுறைக்கு உட்பட்டது. அதாவது இப்ப நெறிமுறைக்கு உட்பட்டதுன்னு சொல்லி சொன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது வதந்திகளா இல்லாம பொய்யான தொடர்பாடலா இருக்காம அந்த மாதிரி. அதுதான் நெறிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். உறுதியானதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு கொடுக்கணும்னா இது ஃபுல் பெர்ஃபெக்ட்லி இது சரியான இன்ஃபர்மேஷன். அப்படி அங்கீகரிக்கக்கூடிய, அதாவது எக்ஸெப்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் எங்களுக்கு வருதுன்னா ஓகே, இந்த அப்படி வருதுன்னா ஓகே, இந்த கம்யூனிகேஷன் ஓகே, அந்த மாதிரி. கிரயம் குறைவா இருக்கணும். காஸ்ட்டும் வந்து ரொம்ப குறைவா இருக்கணும். அடுத்தது வந்து ஸ்பீட், துரிதமானது, விரைவானது. இதுதான் வந்து வாட் டஸ் டிட்டர்மைன் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி நாங்க ஒரு கம்யூனிகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணக்குள்ள, ஒரு செய்தி ஒன்னு கிரியேட் பண்ணக்குள்ள வந்து நாங்க என்ன என்னென்னத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்லி சொன்னா, செய்தியின் தன்மை, அதாவது நேச்சர் ஆஃப் த நியூஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். முழுமையானதா இருக்கணும். ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதா இருக்கணும். திருத்தமானது, அதாவது செம்மையானதுன்னு சொன்னா நல்லா கிளியரா இருக்கக்கூடியதா இருக்கணும். அதே மாரி அந்த நெறிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்து அ உட்பட்டதா இருக்கணும். அடுத்தது வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கணும். உறுதியானது, அதாவது வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். சுருக்கமானது. அப்ப வந்து சம்மரைசிங்கா இருக்கணும். இதுதான் செய்தி ஒண்ணு தயாரிக்க போது கருத்தில் கொள்ள வேண்டிய வந்து விஷயங்களா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து நாங்க ஒரு சில விஷயங்கள் இப்ப இங்க கம்யூனிகேஷன் இன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்க நிலை வந்து இப்ப இன்னும் என்னென்ன கேட்கிறாங்கன்னு தெரியாது தானே. நாங்க எல்லாத்தையும் வந்து இதுல வந்து கொஞ்சம் படிச்சு கொண்டு போவோம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இந்த தொடர்பாடல் ஊடகங்கள்னு சொல்லி இருக்கு. அதாவது ஊடகங்கள்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த சேனல்னு கூட நாங்க சொல்லலாம். சரியா? அதாவது வந்து, அப்ப நாங்க ஒரு தொடர்பாடல் வந்து நாங்க சொன்ன மாரி வாய்மொழி மூலமா, எழுத்து மூலமா, சமிஞ்சை மூலமா, அதாவது வந்து இப்ப இந்த எழுத்து மூலமான்னு சொல்லி சொன்னா, அத வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, வெர்பல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப வாய்மொழி மூலமாவோ, அப்படி இல்லாட்டி சமிஞ்சை மூலமாவோ அத நாங்க நான் வெர்பல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒரு தொடர்பாடல் வந்து இடம்பெற முறைகள் இருக்கு. அதாவது வந்து எப்படின்னா, அகத்தொடர்பாடல், புறத்தொடர்பாடல். அதாவது வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் சொல்லி. அப்ப இந்த இன்டர்னல் கம்யூனிகேஷன் சொல்லி சொன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற உரிமையாளர், ஓனரா இருக்கலாம், எம்ப்ளாயீஸா இருக்கலாம். அந்த இன்டர்னல் பீப்பிள்க்கு மட்டும் உள்ளது. வெளியக தொடர்பாடல்னு சொல்லி சொன்னா, வாடிக்கையாளர்கள், கஸ்டமரா இருக்கலாம், சப்ளையர்ஸா இருக்கலாம், காம்படிட்டர்ஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்க்குள்ள வரவங்க. சரியா? அப்ப நாங்க இந்த ஊடகங்கள் பார்த்தோம் தெரியுமா? இந்த ஊடகங்கள்லயும் வந்து இப்ப இந்த வாய்மொழி, எழுத்து மூலம், சமிஞ்சை மூலம் இருக்க மாரி, அதையும் நாங்க இன்டர்னல், எக்ஸ்டர்னலா பார்க்கலாம். அப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த வாய்மொழி, அப்ப அதாவது நான் வெர்பல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நான் வெர்பல்ல வந்து நாங்க இப்ப சொல்றோம். இன்டர்னலா வந்து பார்க்கக்குள்ள நாங்க இன்டர்காம், அந்த மாரி. அதாவது இன்டர்வியூ, மீட்டிங்ஸ் அந்த மாரி. இதே நாங்க எக்ஸ்டர்னலா பார்க்கக்குள்ள வந்து அந்த வாய்மொழி ஊடகத்துல வந்து ஒரு தொலைபேசியில, அப்படி இல்லாட்டி ஒரு ஃபேக்ஸ்ல, ஒரு மின்னஞ்சல், ஒரு இமெயில்ல அந்த மாரியானது.
சரியா? சோ இதே வந்து நாங்க அதாவது வந்து இப்போ ஒரு கூட்டம் வைக்கிறது, ஒரு மீட்டிங் அந்த மாரி. எழுத்து மூலம் வெர்பலா இருக்கக்குள்ள இன்டர்னல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நோட்டீஸ் போர்ட்ல போடுறது, இமெயில்ல அந்த மாரி. சரியா? இதே வந்து அப்படி இல்லாட்டி வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு குடுக்குறது, பெக்ஸ்ல போடுறது, எஸ்எம்எஸ், அ லெட்டர்ஸ், பேப்பர்ஸ், அ போர்ட்ஸ் அந்த மாரியான இதுல தான் இது இது எக்ஸ்டர்னல்க்குள்ள வரும். சரியா? அதே மாரி சமிஞ்சைகள். அதாவது வந்து நாங்க சொல்லுவோம், இப்ப வாய் பேச இயலாதவங்க, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, அந்த மாரியான டைப் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து நாங்க சொல்றது வந்து அங்கவீனர்கள். அந்த அங்கவீனர்களுக்கு வந்து நாங்க ஒரு தொடர்பு கொள்ளும் முறை தான் சமிஞ்சைகள் மூலமா. சரியா? சோ அதாவது வந்து இப்ப அந்த அது மட்டும் இல்லாம வந்து, நாங்க அந்த சமிஞ்சைகள் மூலமாவும் ஒரு சில தொடர்பாடல் செய்வோம். ஒரு ஆர்கனைசேஷன பொறுத்தளவுல. அப்ப நாங்க என்னைக்குமே வந்து இந்த சமிஞ்சை மூலமான்னு சொல்லக்குள்ள, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப என்ன சொல்றது? ஃபயர் அலார்ம் வச்சிருக்காங்க. அது ஒரு தொடர்பாடல் மெத்தட். இப்ப எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு, நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்க டைம் இருக்காது. டக்குனு ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒண்ணு வரக்குள்ள, அந்த ஃபயர் அலார்ம் வந்து சத்தம் கேட்கும். சோ அதுதான் அது ஒரு தொடர்பாடு. அது வந்து இன்டர்னல்குள்ள வாரது. சரியா? அதே மாரி எக்ஸ்டர்னல்குள்ள வாரதுன்னு சொல்லி சொன்னா, கலர் லைட்டா இருக்கலாம். ஆம்புலன்ஸ். சோ அது வந்து ஒரு ஓகே இப்ப ஆம்புலன்ஸ்ல போக்குல எங்களுக்கு வந்து அவங்க சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஒரு நோயாளி, அவசர நோயாளின்னு சொல்லி. அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து அந்த 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 வயலன்ஸ் போட்ட உடனே எங்களுக்கு தெரியணும். ஓகே இது வந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. அவசரமா ஒரு நோயாளி கொண்டு போறான்னு சொல்லி. அப்ப அந்த டைம்ல வந்து இப்ப எல்லாரும் இடம் குடுப்பாங்க. சோ இதுதான் வந்து அங்கன சொல்ற விஷயங்கள். ஓகேயா? சரியா? அடுத்தது வந்து ஒரு சில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து இருக்கக்கூடிய தடைகள் என்ன? அதாவது ப்ராப்ளம்ஸ் என்ன? ஆப்ஸ்டக்கிள் என்னான்னு கூட கேட்கலாம். அதாவது புதிய ஒரு தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்துவது தொடர்பான ஒரு அறிவு வந்து காணப்படாம இருக்கலாம். இப்ப ஒரு இப்ப நாங்க சொல்லுவோமே, அதாவது வந்து இப்ப இன்னைக்கு இப்ப நார்மலா வந்து தொலைபேசி, ஃபேக்ஸ் அதுகள யூஸ் பண்ணோனே, ஒரு பெருசா இப்ப Twitter அந்த மாரியான வரக்குள்ள, அவங்களுக்கு வந்து புதிய தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தாதது வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிளா இருக்கும். அடுத்தது வந்து தொடர்பாடல் வந்து பயன்படுத்தக்குள்ள இடம்பெறும் வெளியக ரீதியான, அதாவது எக்ஸ்டர்னல் ரீதியா வந்து வர எங்களுக்கு தடைகள் இருக்கலாம். சோ அதாவது சத்தங்கள் அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ரொம்ப பழைய தொடர்பாடல் அந்த ஃபேக்ஸ் இன்னும் கடிதம், அ போஸ்டல் அந்த மெத்தட்கள பயன்படுத்துறது. இதெல்லாம் தொடர்பாடலுக்கு கம்யூனிகேஷன் காணப்படுற தடைகளா இருக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நாலெட்ஜ் இல்லாம இருக்கலாம். அதாவது லாங்குவேஜ் நாலெட்ஜ் இல்லாம இருக்கலாம். அவருடைய ஆட்டிட்யூட்ல காணப்படுகின்ற பிரச்சனை. இப்ப எவ்வளவு தான் ஒருத்தருக்கு சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள முடியாத தன்மை. இப்ப லாங்குவேஜ் அதாவது இப்ப ஆங்கிலம் தெரியாட்டி நாங்க அவங்களுக்கு ஆங்கிலத்தில தொடர்பாடல் கொள்ள முடியாது. சிங்களம் தெரியாட்டி சிங்களத்தில தொடர்பாடல் கொள்ள முடியாது. அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து இந்த அதாவது நாங்க தெரிவு செய்ற ஊடகத்தின் மூலமா. இப்போ உதாரணத்துக்கு தொலைபேசியில வந்து சம்டைம்ஸ் நாங்க பேசிட்டு வந்து அங்கிட்டு பேசுறவர் பக்கம் சிக்னல் இல்லாட்டி அது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இப்ப லெட்டர வந்து நாங்க போஸ்ட் பண்ணோனே, இப்ப ஏதாவது ஒரு இது பிரச்சனைனால வந்து லெட்டர் போக இல்லாம இருக்கலாம். சோ இதுகள் தான் வந்து இந்த ஒரு தொடர்பாடு, ஒரு கம்யூனிகேஷன்ல காணப்படக்கூடிய ஆப்ஸ்டக்கல் மெத்தட்ன்னு சொல்லி, தடைகள்னு சொல்லி சொல்ல முடியும். சரியா? அடுத்தது வந்து இப்ப நாங்க படிச்சிருக்கோம் தானே இந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அதாவது வந்து வாய் என்ன சொல்றது? வெர்பலோ, நான் வெர்பல்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாய்மொழி மூலமான வந்து அனுகூலம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, பிரச்சனைய வந்து மிக விரைவாக தீர்த்துக் கொள்ள முடியும். அதாவது இப்ப நாங்க இங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். செண்டர், ரிசீவர் ஒரே டைம்ல வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து எங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். எங்களுக்கு ரகசியங்கள பேணக்கூடியதா காணப்படும். சரியா? இதே வந்து இதுல தீமைகள் என்னதுன்னு சொல்லி சொன்னா, மொழி ரீதியான பிரச்சனை. இப்ப பேசுறவர் வந்து சிங்களமா இருந்தா, சோ அங்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றவருக்கு சிங்களம் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிறலாம். அடுத்தது வந்து ஒரு சிலருக்கு வந்து பேச்சு ரீதியான குறைபாடு இருக்கலாம். சரியா விளங்கிக் கொள்ள இயலாம அந்த மாரியான சரியா? தகவல் வந்து பரிமாற்றப்பட்டதுக்கு சான்றுகள் காணப்படாது. இப்ப நாங்க நெறைய இப்போ ஆஃபீஸ்லலாம் வொர்க் பண்ணக்குள்ள நாங்க சொல்லுவோம், இப்ப கஸ்டமர் ஏதாவது எங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஏதாவது தரேன்னா, நாங்க சொல்லுவோம், "சார் எங்களுக்கு லெட்டர் ஒண்ணு தாங்க. அப்படி இல்லாட்டி இமெயில் தாங்கன்னு" சொல்லி. ஏன்னு சொன்னா வெர்பலி சொல்றது வந்து அது எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒண்ணும் இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு சில நிறுவனங்கள் ரெக்கார்டிங் போட்டு வைக்கலாம். ஆனா என்னத்தான் ரெக்கார்டிங்கா இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ரெக்கார்டிங்க திரும்ப நாங்க எல்லாம் செக் பண்ணி, அந்த டேட்ட செக் பண்ணி, ஸோ அந்த டேட்ல எந்த டைம் கால் வந்துச்சுன்னு செக் பண்ணி ரெக்கார்டிங் எடுக்கிறத விட, ஸோ அவட்ட வந்து நாங்க ஒரு அதாவது எழுத்து மூலமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு வாங்கிக்கொண்டா, அது எங்களுக்கு அந்த ஈஸியா இருக்கும். சரியா? அந்த எழுத்து மூலம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு கூடிய விளக்கத்துடன் தகவல முன்வைக்க முடியும். இப்ப நாங்க என்னென்ன எழுத தேவையான விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து எழுதக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து நாங்க
என்னது எங்களுக்கு வந்து இந்த நாங்க சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு வந்து என்னதுன்னா ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே நான் அனுப்பிட்டேன். அவருக்கு கிடைக்கப்பெற்றுருச்சு. அந்த மாரி. சரி இலகுவா வந்து எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எங்களுக்கு இன்புட் பண்ணக்கூடியதா இருக்கணும். சரியா? இதுலயும் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு பிரச்சனையா இருக்கலாம். சரியா? அவருக்கு ரீட் பண்ணக்கூடிய திறன் காணப்படாது. இப்ப சிலவங்க வந்து நல்லா இப்ப சிங்களம் பேச தெரியும். ஆனா எழுத தெரியாது. அந்த மாரி இப்ப இவருக்கு வந்து அந்த வாசிக்க தெரியாது கூட இருக்கலாம். இப்ப இந்த எழுத்து மூலமா போட்டோம்னா, சம்டைம்ஸ் அவருக்கு சிங்களம் என்னதான் பேச தெரிஞ்சாலும், வாசிக்க தெரியாட்டி அங்கன ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அதுதான். சரி தகவல் தொடர்பாடல் செய்யும்போது திரிவுபடல். அதாவது வந்து இப்ப நாங்க சொல்ல வந்த விஷயமும், அவர் விளங்கிக் கொண்ட விஷயமும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கூட இருக்கலாம். சரியா? அடுத்தது சமிஞ்சை மூலம். ஆ இந்த சமிஞ்சை வந்து நாங்க டக்குனு ஈஸியா வந்து தெளிவாகவும், சுருக்கமாகவும் முன்வைக்கலாம். சரியா? அது வந்து இலகுவா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னா, ஆம்புலன்ஸ்ல அந்த சவுண்ட் மூலமா ஈஸியா வந்து நாங்க என்ன செய்யலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? இதுஇந்த பிரதிகூலம் வந்து பார்வை பிரச்சனை குறைபாடு இருக்கவங்களுக்கு வந்து பரிமாறிக்கொள்றது கஷ்டம். இப்ப கண் தெரியாதவங்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு கடிதம் வழங்குறது கஷ்டம். இதே வாய் பேச முடியாதவங்கள நாங்க அவன்ட்ட கதைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். இதே வந்து காது கேட்காதவங்கள்ட்ட வந்து நாங்க பேசுறது கஷ்டமா இருக்கலாம். இந்த மாரி ஒரு மத்தது வந்து சமிஞ்சை மூலமா வந்து சொல்ற தகவல் வந்து தடைக்கு அனுப்பலாம். இப்ப நாங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒண்ணுல வந்து இந்த ஃபயர் அலர்ட் வச்சிருக்கோம்னு சொன்னா, டைம்ஸ் அந்த ஃபயர் அலர்ட் வந்து எல்லாருக்கும் கேட்காட்டி அது அங்கன பிரச்சனையா போயிரும். அப்படி அந்த ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்து காணப்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? அதுகளையும் வந்து நாங்க நார்மலா பார்த்துக் கொள்ளணும். ஓகேயா? சரி. இது இவ்வளவுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது வந்து இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். அதாவது வந்து ஒரு தொடர்பாடல் வந்து முறை சார்ந்த குழுக்கள், முறைசாரா குழுக்கள். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சும் இருக்கேன். அதாவது வந்து குழுக்கள் இருக்கு தெரியுமா? குழுக்கள்ல எப்படி இந்த ஃபார்மல் குரூப், இன்ஃபார்மல் குரூப் இருக்கோ, அதே மாரி கம்யூனிகேஷன்ல இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னு சொல்லி இருக்கு. 2 இருக்கு. சரியா? அதாவது வந்து இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஓகே. சரி. அப்ப நாங்க முதலாவது வந்து பார்ப்போம். இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன். இப்ப ஃபார்மல் கம்யூனிகேஷன்னு சொன்னா, முறை சார்ந்த தொடர்பாடல்ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது அது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அமைப்பு முறையில் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அதாவது வந்து ஒரு அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்க்கு அமைய வந்து ஒரு தொடர்பாடல் கம்யூனிகேஷன் செய்றதுன்னு சொன்னா தான், அத ஃபார்மல் குரூப்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த ஃபார்மல் குரூப் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சட்ட ரீதியா அதாவது லீகலி வந்து அது வந்து அதாவது வந்து லீகலி வந்து அது ஒரு உண்மையான விஷயமா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க வந்து மேல இருந்து கீழாக அதாவது அப்வர்ட் டவுனா இருக்கலாம், டவுன்வர்ட் அப்வர்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஹாரிசான்டல் மெத்தட். இந்த எல்லா மெத்தடையும் வந்து யூஸ் பண்ணி தான் இது வந்து முறையான தொடர்பாடல் அதாவது வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து இடம்பெறும்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல தான் நாங்க அந்த அப்வர்ட், டவுன்வர்ட், ஹாரிசான்டல் அந்த மெத்தட்ங்க எல்லாமே வந்து காணக்கூடியதா இருக்கும். சரியா? இது வந்து நிறுவனத்துல வந்து முறை சார்ந்த குழுக்கள். சரியா? அந்த நிறுவனத்துக்கு தொடர்புடைய தரப்பினர்களால மட்டும் தகவல் பரிமாற்றிக் கொள்றது தான் வந்து நாங்க ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லுவோம். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொன்னா இந்த அமைப்பு முறைக்கு வெளியகம். அதாவது வந்து அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஆர்கனைசேஷன். அவுட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்போ இது வந்து உத்தியோகபூர்வமற்றது. உத்தியோகபூர்வமற்றதுன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, இது வந்து என்ன சொல்லுவோம்? அதாவது வந்து அன்ஆஃபிஷியலான விஷயங்கள் தான் இந்த கம்யூனிகேஷன் மெத்தட் தான் வந்து நாங்க சொல்றது இன்ஃபார்மல்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இந்த இன்ஃபார்மல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இந்த முறை சார்ந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன விட இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல வந்து அதிக அளவு தகவல்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பரிமாற்றப்படும். அதாவது ஃபார்மல விட இன்ஃபார்மல்ல வந்து அதிக அளவு தகவல்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அங்க பரிமாற்றம் செய்யக்கூடியதா காணப்படும். சரியா? சரி. அடுத்த விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த முறைசாரா, அதாவது இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் மூலம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாரியே வந்து, அதனால வந்து பாதிப்பும் இருக்கக்கூடியது. அது என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இது வந்து இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன விட மிகவும் ஸ்பீட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒரு நபர்கள்ட, அதாவது சமூக ரீதியான சோசியலோ அப்படி இல்லாட்டி பிசிக்கலோ அவரோட நீட்ஸ வந்து நிறைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய. இப்ப என்னைக்குமே வந்து ஆஃபிஷியலா ஒருத்தர் வந்து ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்றக்குள்ள அவர் சொல்ற விஷயத்த விட அன்ஆஃபிஷியலா அதாவது
அன்ஒபிஷியலா வந்து இப்ப நாங்க எங்களோட கம்பெனில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, மேனேஜருக்கு வந்து டைரக்ட்டா நாங்க ஆஃபீஸ்ல இருக்க டைம் சொல்லாம, நாங்க இதே வெளியில வந்து மேனேஜர் எங்களோட நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகுறாரு, பேசுறாருன்னு சொன்னா, அந்த டைம்ல அவருக்கு நாங்க ஒரு சொல்லும்போது, அது கொஞ்சம் வேலிடேட்டா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து எங்களுக்கு அந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல வந்து நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு, ஒரு விளக்கம் பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா, இந்த இன்ஃபார்மல்ல வந்து அது வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து தெளிவா அந்த விஷயத்த உடைச்சு சொல்றேன். ஏன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இன்ஃபார்மல் வந்து வெளியில இருந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிற நேரம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து முன்னரே தீர்மானமே டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன பிரதிகூலம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, சில டைம்ஸ் வந்து வதந்திகள், அதாவது பொய்யான தகவல்கள் வந்து இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிழையான விளக்கம், அதாவது தவறா புரிந்து கொள்ளலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செஞ்சு கொள்றதுக்கான விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு நன்மதிப்பு. இப்ப நன்மதிப்புன்னு சொல்லி சொன்னா, ஓகே இப்ப நாங்க இப்ப மேனேஜரா வந்து இப்ப நாங்க ஃபார்மலா இருக்கக்குள்ள நாங்க அவர்ட்ட சொல்ற விஷயமும், இன்ஃபார்மலா அவர் எங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணக்குள்ள நாங்க சொல்ற விஷயமும் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதாவது ஒருத்தரோட பிசிக்கலா வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த இன்ஃபார்மல் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் மூலமா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க ப்ராப்ளம்த்த வந்து நாங்க முன்னுக்கே அறிஞ்சு கொள்ள முடியும். சோ அந்த முன்னுக்கே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அதுகளுக்கான வந்து தீர்வையும் டிசிஷனையும் வந்து இலகுவா எங்களுக்கு முன்வைக்கவும் முடியும். அதே வேளை வந்து அந்த உதாரணத்துக்கு வந்து இப்ப நிறுவனத்துல காணப்பட்ட நிதி மோசடிகள், அந்த மாரியான விஷயமெல்லாம் வந்து இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேட் மூலமா எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க வந்து இப்ப நாங்க முறைசாரா குழுவோட தொடர்பு வச்சிருக்கக்குள்ள, இப்ப ஏதாவது நிறுவனத்துக்கு எதிரா ஏதாவது பேசுறாங்கன்னு சொன்னா, நிறுவனத்துக்கு எதிரா ஏதாவது செயற்பாடுகளை மேற்கொள்ற சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே இவர் வந்து இந்த மாரியான ரூட்ல தான் போறாரு. இவர் வந்து இப்படி ஒரு பிலோன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாரி. ஒழுக்காற்று பிரச்சனைகள் போன்றவற்றை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு வந்து இந்த முறைசாரா தொடர்பாடல், இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேயா? ஸோ இதுல வந்து பாருங்க, இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அதாவது வந்து வலைப்பின்னல்கள்னு சொல்லி நாங்க இத சொல்லுவோம். அதாவது வந்து இந்த முறைசாரா குழுக்கள்ல ஓகே. இந்த முறைசாரா குழுக்கள்ல வந்து பல்வேறு வகையான நெட்வொர்க்ஸ் இருக்கு. அதுல தான் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க ஒரு தனிப்பட்ட முறையில. அதாவது முறைசாரால வந்து நாங்க முதலாவது வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அ ஒரு ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஏ-பி-சி-டி பாருங்க. இப்போ ஒரு வேல வந்து போய்க்கொண்டு இருக்கு. சரியா? அதத்தான் அங்கன சொல்றாங்க. அடுத்தது இப்ப நெட்வொர்க்னா எங்களுக்கு தெரியும் தானே. அதாவது நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களுக்கு மத்தியில வந்து தங்களோட கருத்துக்கள், தகவல்கள வந்து பரிமாற்றிக் கொள்வதற்காக அவங்கக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்ளப்படுகின்ற வலையமைப்ப தான் நெட்வொர்க்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த நெட்வொர்க்ல வந்து ஃபார்மல் நெட்வொர்க்கும் இருக்கு, இன்ஃபார்மல் நெட்வொர்க்கும் இருக்கு. இப்ப இதுல வந்து இருக்கிறது வந்து எல்லாமே வந்து இந்த இன்ஃபார்மல் நெட்வொர்க்கா இருக்கு. சரியா? இப்ப இன்ஃபார்மல் நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா காசிப் கம்யூனிகேஷன் பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த ஏக்கு தெரிஞ்ச விஷயம் பி, சி, டி, இ, எஃப்ன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இப்ப இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொண்டவங்க. அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி கம்யூனிகேஷன்னு சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க ஏக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பிக்கு ஷேர் பண்றாரு. ஏக்கு சிக்கு ஷேர் பண்றாரு. இக்கு ஷேர் பண்றாரு. இந்த சி வந்து என்ன செய்றான்னு சொல்லி சொன்னா, டிக்கு ஷேர் பண்றாங்க. அடுத்தது இந்த ஏ வந்து எஃப்க்கு ஷேர் பண்ணி, இந்த எஃப் தான் வந்து ஜிக்கு ஷேர் பண்ணுது. அப்புறம் அங்கன ஜிங்கிற ஒரு பெர்சன் வந்து இந்த ஜேக்கு. இதுதான் ப்ராபபிலிட்டி கம்யூனிகேஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் எழுமாற்றான தகவல் தொடர்பாடல தான் அத சொல்றது. இப்ப தெரியும் எங்களுக்கு குளோஸா இருக்கவங்களுக்கு சொல்றது. அப்படி இல்லாட்டி நாங்க காண்றவங்களுக்கு சொல்றது. அவங்க தான் மத்தவங்க இன்னொருத்தவங்க சொல்றது. இது வந்து கிளஸ்டர் கம்யூனிகேஷன். அதாவது கிளஸ்டர் கம்யூனிகேஷன் சொன்னா முறையா ஒரு நபர் இருப்பாரு. அவரு வந்து மெயினா சொல்றவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மெயினான ஆட்கள் தான் மத்தவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன வந்து பாஸ் பண்றது. இதுதான் கிளஸ்டர். அதாவது தெரிவு செய்யப்பட்ட குழுவுக்கு வந்து முதல்ல சொல்லுவாங்க. இப்ப இது இன்ஃபார்மல். இப்ப நாங்க ஒரு WhatsApp இருக்கு. WhatsAppல வந்து இப்ப நாங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் செய்யணும்னா, நாங்க முதல்ல
எட்மின்க்கு சொல்லுவோம். எட்மின் தான் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, எந்தெந்த குரூப்ங்களுக்கு போடணுமோ அந்தந்த குரூப்க்கு போடுவாரு. அப்புறம் அந்தந்த குரூப்ல இருக்க நபர்கள் தான் மத்தவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து என்ன செய்வான்னு சொன்னா, ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் கிளஸ்டர் கம்யூனிகேஷன். ப்ராபபிலிட்டி கம்யூனிகேஷன்னா தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் சொல்றது. அவங்க மூலமா வந்து கம்யூனிகேஷன் பரிமாறிக்கொண்டு போகும். கசிப் கம்யூனிகேஷன் சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரலைசேஷன் கம்யூனிகேஷன் மெத்தட் மாரி. அத மையப்படுத்தப்பட்டது. ஒரு நபர் இருப்பார். அந்த நபர் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணக்கூடியவரா இருப்பார். சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸ்ட்னு சொல்லி சொன்னா, ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏ வந்து பிக்கு சொல்லி, பி சிக்கு சொல்லி, சி டிக்கு சொல்லி, டி இக்கு வந்து சொல்லும். டைரக்ட்டா அங்க ஏ வந்து ஈங்கிற பெர்சனுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. சோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் மெத்தட்ல வந்து நாம படிச்ச விஷயங்கள். சரி. அடுத்ததுக்கு போவோம் நாங்க. டிசிஷன் மேக்கிங். அதாவது தீர்மானம் எடுத்தல்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் என்னது? டிசிஷன் மேக்கிங். அப்ப இந்த டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி சொல்லக்குள்ள தீர்மானம் எடுத்தல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, நாங்க வந்து இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கான படிமுறைகள் காணப்படுது. தீர்மானம் எடுக்கிறதுக்கான படிமுறைகள் வந்து காணப்படுது. சோ அப்ப அந்த ஒரு எப்படி நாங்க ஒரு வணிகத்துல வந்து தீர்மானங்கள எடுக்கணும். சோ எந்த வகையான தீர்மானங்கள் எடுத்தா அந்த நிறுவனத்துல வந்து சக்சஸ் ஆகும். சோ இதுகளத்தான் வந்து டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி நாங்க சொல்றது. ஓகேயா? சார் எனக்கு கொஞ்சம் 1 மினிட் தாங்க. ஓகே. சரியா? அதாவது வந்து தீர்மானம் எடுக்கிறது. இப்ப நாங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்க மெயினா வந்து 4 விஷயங்கள் படிச்சோம். அதுதான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல்னு சொல்லி 4 விஷயம் படிச்சோம். அதுதான் பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங்ன்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த விஷயங்கள்ல முதல்ல வந்து இந்த தீர்மானம் எடுத்தல், டிசிஷன் மேக்கிங்ன்னு சொல்லி இருக்கு. எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்ன்னு சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டானதா இருக்கு. அதாவது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும், இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இடையில வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு கிரியேட் ஆகும். இப்ப ஏற்கனவே இருந்த சிச்சுவேஷனுக்கு இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப எங்கட கேம்பஸ் எடுத்துக்கொண்டா, இப்ப கேம்பஸ்ல வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க, கேம்பஸ்ல வந்து ப்ராசஸ் போய் கொண்டு இருந்துச்சு. ஓகே லெக்சர்ஸிங் எல்லாம் நடந்துச்சு, கிளாஸஸ் எல்லாம் நடந்துச்சு, எக்ஸாம் வந்து டைமுக்கு வச்சாங்க, அசைன்மென்ட் எல்லாம் வச்சாங்க. அது ஏற்கனவே இருந்தது. சரியா?
சிச்சுவேஷன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? ஸ்ட்ரைக் ஆகிருச்சு. கிளாஸஸ் எதுவுமே அதாவது ஆன்லைன்ல மட்டும் தான் கிளாஸஸ் வைக்கிறாங்க. எக்ஸாம் எதுவும் இந்த செகண்ட் செமஸ்டரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இது 2க்கும் இடையில வந்து ஒரு என்ன நடக்குது? ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து காணப்படுற போது தான் என்ன நடக்குதுன்னா, அங்க ப்ராப்ளம் ஒண்ணு உருவாகுது. அப்ப இப்ப இங்கேயும் இடையிலயும் என்ன நடக்குது? ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு உருவாகி இருக்குது. சோ அந்த ப்ராப்ளத்த உருவாக்குன பிறகு அந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்றதுக்காக பொருத்தமான வழிமுறைகள வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த டிசிஷன் மேக்கிங்ன்னு சொல்ற விஷயம் உருவாக்கப்படுது. அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றத நாங்க எப்படி நாங்க சால்வ் பண்ண முடியும்? எந்த மெத்தட்ல நாங்க சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி கண்டறியறத தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, டிசிஷன் மேக்கிங்ன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த டிசிஷன் மேக்கிங்ன்னு சொல்லி சொன்னா என்னது? ஒரு பிரச்சனைய தீர்ப்பதற்கு, ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு வந்து நாங்க எடுக்க வேண்டிய அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் அதாவது மாற்று தீர்வு முறைகள் என்னென்ன ஸ்டெப்ஸ்ல வந்து நாங்க அந்த ப்ராப்ளத்த வந்து ஷார்ட் அவுட் பண்ண போறோம்னு சொல்லி தெரிவு செய்யற மெத்தட தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி இருக்கும். சரியா? இந்த ப்ராப்ளம் வந்து என்னத்தான் ஒரு ஈஸியான ப்ராப்ளமா இருந்தாலும், அப்படி இல்லாட்டி ரொம்ப ஒரு சிக்கலான ப்ராப்ளமா இருந்தாலும், கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒரு மேனேஜருக்கு வந்து அதுக்கான டிசிஷன வந்து குடுக்கணும். தீர்வ வந்து பெற்றுக் குடுக்கணும். அது பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம், சின்ன ப்ராப்ளமா இருக்கலாம். ப்ராப்ளம் ஒன்று வந்தாலே அந்த டிசிஷன் ஒண்ணு குடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எம்ப்ளாயீஸ் வந்து வராம வேலைக்கு வராம விட்டாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து வேலை செய்றாங்க இல்ல. சோ அந்த மாரியான ப்ராப்ளம் என்னத்தான் ஒரு சின்ன ப்ராப்ளமோ, பெரிய ப்ராப்ளமோ ஒரு டிசிஷன் ஒண்ணு உருவாகி கண்டிப்பா அதுக்கான டிசிஷன் ஒண்ணு குடுக்கணும். சரியா? ஓகே. சரியா? இப்ப இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து எப்படி இதாகும்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த பிளானிங் மூலமா தான் டிசிஷன் மேக்கிங் வந்து உருவாகும். இப்ப நாங்க வந்து இப்ப பிளானிங் தானே முதல்ல படிக்கிறோம். இப்ப எங்களுக்கு எங்கேயுமே வந்து இல்ல இந்த டிசிஷன் மேக்கிங் சொல்ற விஷயம். ஆனா நாங்க அந்த பிளானிங் ஒண்ணு போடக்குள்ள தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த டிசிஷன் மேக்கிங்ற விஷயமே வந்து உருவாகப்படுது. சோ நாங்க பார்க்கக்குள்ள டிசிஷன் மேக்கிங் சொல்லி எங்களோட இப்ப நான் மெயினா 4 கான்செப்ட்ட எடுத்துக்கொண்ட மேனேஜ்மென்ட்ல வந்து அங்கன வந்து அதாவது திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல் மட்டும் தான் கட்டுப்படுத்தல் பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் தான் இருக்கு. அங்க எங்கேயுமே டிசிஷன் மேக்கிங் இல்ல. ஆனா, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து இந்த பிளானிங்ன்னு சொல்ற விதத்துல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, டிசிஷன் மேக்கிங்ன்னு சொல்ற விஷயம் வந்து உருவாக்கப்படுது. சரியா? அப்ப இந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கான ஒரு படிமுறை இருக்கு. அதாவது டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கான படிமுறை. முதலாவது வந்து பாருங்க, டிஃபைன் த அனலைஸ் ஆஃப் த ப்ராப்ளம். டிஃபைனிங் அண்ட் அனலைஸ் த ப்ராப்ளம். அதாவது நான் சொல்லுவேன் இங்க என்னதுன்னு சொன்னா, நிலைமைகள வந்து பரிசோதிச்சு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிரச்சனைய வந்து கண்டறியணும். நிலைமைகளை பரிசீலித்து பிரச்சனைகள வந்து தெளிவாக இனம் காணணும். அதாவது வந்து ஒரு பிரச்சனைய வந்து சரியான முறையில இனம் காண்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பிரச்சனைய வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சரியா இனம் கண்டு கொள்ளணும். ஓகே. இந்த ஒரு ஆர்கனைசேஷன எடுத்துக்கொண்டா, இப்ப எங்க இந்த ஆர்கனைசேஷன்ல இப்ப நாங்க சொல்லுவோமே எம்ப்ளாயி வந்து ரொம்ப வரவு குறைஞ்சுட்டாங்க. ஓகே. அப்ப அது வந்து ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய வந்து நாங்க தெளிவா முன்னுணர்ந்து கொள்ளணும். இப்ப நீங்க வந்து இப்ப லெவல் 6ல அதாவது ஃபைனல் இயர்ல படிப்பீங்க. ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் ரிசர்ச் எல்லாம் செய்யறக்கு. சோ அதுல மெயினாவே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒண்ண வந்து நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்றீங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இங்க மெயினா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து எம்ப்ளாயி வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்றாங்க. ஓகே. அப்ப அது ஒரு ப்ராப்ளம். சோ அந்த ப்ராப்ளத்துக்கான ரீசன் என்ன? அதாவது வந்து வொர்க் லோட் கூடயா? அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா? அவங்களுக்கு மோட்டிவேஷன் காணாதா? சேலரி காணாதா? சோ இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கும். சோ அதத்தான் வந்து நாங்க முதல்ல கண்டறிஞ்சு கொள்ளணும். அடுத்த ஸ்டெப் டெவலப்பிங் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். அதாவது வந்து மாற்று தீர்வுகள கட்டி எழுப்புறதுன்னு சொல்லி சொல்றது. அப்படி இல்லாத தீர்வுக்கான மாற்று வழிகள கண்டறிதல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அ நாங்க வந்து அங்கன வந்து இந்த பிரச்சனைய வந்து ஆழமா பகுப்பாய்வு செஞ்ச பிறகு வந்து மாற்று வழிகள், அதாவது பொருத்தமான தீர்வுகள் தொடர்பாக வந்து எங்களுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து இலகுவா இருக்கும். நாங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து ஓகே, இப்ப எம்ப்ளாயி வரமாட்டி அ வேலைக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிறாங்க. அப்ப மாற்று வழின்னா என்னது? எம்ப்ளாயோட முதல்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு போடணும். ஏன் நீங்க வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு எம்ப்ளாயி சொல்லுவாரு, எனக்கு வந்து இங்க சேலரி காணாது. இன்னொரு எம்ப்ளாயி சொல்லுவாரு, வொர்க் லோட்ன்னு சொல்லி. இன்னொரு எம்ப்ளாயி சொல்லுவாரு, ஓகே. எனக்கு வந்து இந்த ஸ்டாஃப்போட வொர்க் பண்ண பிடிக்குதில்ல அப்படின்னு சொல்லி.
சோ அப்ப இந்த மாதிரியான இருக்கக்குள்ள வந்து அதுங்களுக்கு நாங்க என்னென்ன தீர்வு காண போறோம். ஓகே. அப்ப அதத்தான் வந்து மாற்று வழிகள். ஓகே. இப்ப எம்ப்ளாயி வந்து வொர்க் ஓவர்லோட் கூடனா, அப்ப நாங்க வொர்க் ஓவர்லோட குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம். எம்ப்ளாயிக்கான வந்து ஃபைனான்ஷியல், நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இல்லாட்டி, சோ அந்த பெனிஃபிட்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள நாங்க என்ன செய்வோம். எம்ப்ளாயி வந்து ஒரு ஸ்டாஃப்போட வொர்க் பண்ண கஷ்டம்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர வந்து நாங்க எப்படி வந்து ரீ எவாலுவேட் பண்றது. அந்த மாரி. அதத்தான் வந்து டெவலப்பிங் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். சோ நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணோட தான் இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகணும். அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். அதாவது வந்து சொல்றாங்க வந்து நாங்க அந்த வெவ்வேறு மாற்று முறைகள வந்து கட்டி எழுப்பிய பின்னர், அந்த மாற்று முறைகள்ல வந்து ஸ்ட்ரெங்த் என்ன? வீக்னஸ் என்னதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் தேடி அறிஞ்சு, அந்த முறைகள வந்து நாங்க அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டோம்னா, ஓகே இதுதான் இந்த பிரச்சனை. இந்த ஓகே இது இதுதான்னு சொன்னோனே, நாங்க அத வந்து எவாலுவேட் பண்ணணும். ஓகே இப்ப ஒரு நிறுவனத்துல வந்து இப்ப ஃபைனான்சியலா வந்து நாங்க மோட்டிவேஷன் குடுக்குறது எங்களுக்கு இந்த டைம்ல நல்லமா? நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் குடுக்குறது நல்லமா? இப்ப எம்ப்ளாயிலும் பார்ப்பாங்க. எத்தனை எம்ப்ளாயி வந்து உண்மையாலுமே இந்த ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ட எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை எம்ப்ளாயி நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ட எதிர்பார்க்கிறாங்க. சோ அந்த மாதிரியான விஷயமெல்லாம் தான் இந்த எவாலுவேஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ல பார்க்கிறது. ஓகே எம்ப்ளாயி வந்து இப்போ ஒருத்தர் வொர்க் பண்ண கஷ்டம்னு சொன்னா, இந்த எம்ப்ளாயி மட்டுமா அப்படி பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லாட்டி இது எல்லா எம்ப்ளாயிகளுக்கு இடையிலயுமே இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கான்னு சொல்லி. சோ அதத்தான் வந்து அங்கன இந்த எவாலுவேஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். செலக்டிங் த பெஸ்ட் சொல்யூஷன். அப்ப பெஸ்ட் செலக்டிங்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்லுவோம் மாற்று நிறுவனம் அதாவது மாற்றுத் தீர்வினை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டம் ஒண்ணு. இப்பதான் இங்க வந்து நாங்க பிளானிங்ன்னு சொல்ற விஷயம் உருவாகுது. சிறந்த ஒரு தீர்வு ஒண்ணு. பொருத்தமானத தேர்ந்தெடுத்து, சிறந்த ஒரு தீர்வு ஒண்ணு வந்து நாங்க கொண்டு வருவோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து மாற்று முறைகள வந்து மதிப்பிட்ட பின்னர் வந்து பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக, நிறுவனத்துல இருக்கிற நோக்கங்கள், வளங்கள் பொருந்தக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு மாற்று முறையின தெரிவு செய்தல் வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப நாங்க இந்த ஆல்டர்னேட்டிவ்க்கெல்லாம் இப்ப செலக்ட் த பெஸ்ட் சொல்யூஷன். அப்ப நாங்க இங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம். ஓகே. எம்ப்ளாயில வந்து நெறைய பேர் வந்து ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டையும் பார்க்குறாங்க. நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டையும் பார்க்குறாங்க. அப்போ வந்து நாங்க ஒரு 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 ஈக்குவலா ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் கொஞ்சம் கூட்டுவோம். நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் கொஞ்சம் கூட்டுவோம். ஆர்கனைசேஷன்ல வந்து எம்ப்ளாயியோட வொர்க் லோட வந்து நாங்க மேனேஜ் பண்ணுவோம். புதுசா ஆர்கனைசேஷனுக்கான எம்ப்ளாயீஸ வந்து எடுக்கிறோம். அப்படி இல்லாட்டி இருக்கிற வொர்க்ங்கள வந்து எம்ப்ளாயிக்கு சரியா பிரிச்சு குடுக்கிறோம். அந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். இப்போ ஒருத்தர வொர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் தானே. ஓகே. சோ அந்த எம்ப்ளாயீஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒண்ணு குடுக்குறது. இல்லாட்டி அவங்கள எங்கேயாவது ஒரு பிக்னிக் கூட்டு போறது. சோ அவங்களோட வந்து ஒரு கெட் டுகெதர் ஒண்ணு அரேஞ்ச் பண்றது. அதுதான் செலக்டிங் த பெஸ்ட் சொல்யூஷன். அப்ப சிறந்த அதாவது மாற்று முறைகள மதிப்பீட்டுக்கு உட்படுத்திய பின்னர், அந்த எவாலுவேஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்க்கு பின்னர் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, தீர்வின பெற்றுக் கொடுக்கின்றோம். அப்ப தீர்வின பெற்றுக் கொடுக்கக்குள்ள எங்கட ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ், எங்கட்ட ஆர்கனைசேஷன்ல இருக்க ரிசோர்ஸையும் நாங்க பார்க்கணும். ஓகே இப்ப ஃபைனான்ஷியலா எங்கட்ட இருக்கா? சோ நான் ஃபைனான்ஷியலா எங்களுக்கு இருக்க ரிசோர்ஸஸ் இருக்கா? மனித வளம் இருக்குதா? நிதி பலம் இருக்கு. அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்து அத அதத்தான் வச்சு நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ற கூடிய மாரி. அப்ப நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். சரியா? அடுத்தது தான் இம்ப்ளிமெண்டிங் த டிசிஷன். அப்ப இந்த விஷயம் எல்லாம் நாங்க பண்ணோம்னா, அது வந்து இப்ப நடைமுறைக்கு உட்படுத்துறோம். சிறந்த மாற்றுத் தெரிவின தெரிவு செஞ்சோன, அந்த முறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்காக வந்து நாங்க செயற்பாட நடைமுறைப்படுத்தக்கூடியோம். அதாவது சட்ட ரீதியான ஒழுக்க விழுமியம் கொண்ட விடயங்கள்ல வந்து நாங்க ரொம்ப விசேடமா கவனம் செலுத்தணும். ஓகே இப்ப நாங்க வந்து எம்ப்ளாயிக்கு வந்து சொல்யூஷன் குடுத்துறோம். ஓகே உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டும் குடுத்தாச்சு, நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டும் குடுத்தாச்சு. இனி உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஒண்ணும் வரக்கூடாத மாரி தான் வந்து அந்த நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஓகே இப்ப நாங்க வந்து சிறந்த தீர்மானம் எடுத்தா மட்டும் காணாது, அந்த சிறந்த தீர்மானத்த நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஓகே நாங்க தீர்மானம் இன்றைக்கு எடுத்துட்டு ஒரு 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 6, 7 மாசம் கழிச்சு நாங்க அத நடைமுறைப்படுத்தினா, நாங்க எடுத்த அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எங்களுக்கு இருக்குமா? இல்ல. சோ நாங்க எடுத்த பிறகு அடுத்த ஆக்ஷன் என்னதுன்னு சொல்லுங்க. செலக்டிங் த பெஸ்ட் சொல்யூஷன் பிறகு அத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? சோ அதுதாங்கன இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டிசிஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து ஃபாலோ அப். அப்ப இந்த பிரச்சனைய தீர்க்கின்ற முறையில வந்து தெரிவு செய்த மாற்று முறைகளுக்கு வந்து ஒரு சிறந்த திட்டம் ஒண்ணு இம்ப்ளிமெண்டேஷன் டிசிஷன்ல வந்து நாங்க செய்வோம். சிறந்த திட்டம் ஒண்ணு தயாரிக்கிறது. அப்ப அந்த திட்டத்த நடைமுறைப்படுத்துவதன் மூலாக வந்து பிரச்சனையில எடுக்கப்படுகின்ற அதாவது என்ன என்ன சொல்றதுன்னா, அந்த என்ன சொல்றேன்னா, பிரச்சனை எதுவும் ஏற்படாதவாறு, யாருக்குமே எந்த ஒரு பாதகமும் இல்லாம, சரியான விஷயங்கள் வந்து இப்ப அங்கனத்தான் வந்து இப்ப இந்த இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டிசிஷன்ல தான் வந்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதினூடாக, பிரச்சனை தீர்ப்பதற்காக எடுக்கப்படுகிற நடைமுறைகளுக்கு ஏற்ப வந்து கட்டளையிடல். அ
அதாவது ஆர்டர் கொடுக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு ஃபைனான்சியல் இப்ப நாங்க ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்க்கு நாங்க சொல்ற எம்ப்ளாயிக்கு இந்த ஃபைனான்சியல் பெனிஃபிட், இந்த நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட் கொடுக்கணும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை நாங்க எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அந்த மாதிரியான. அப்ப கட்டளையிடல் மாத்திரமின்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வளங்களை பெற்று இப்ப எங்களுக்கு சொல்லுவோம், இப்ப ஒர்க் லோட் கூட நிலை எம்ப்ளாயி வராம இருக்காங்க தானே. ஸோ ஓகே, நாங்க எம்ப்ளாயி வந்து ரிக்யூர்மெண்ட் பண்ணணும். அப்ப அந்த தேவையான வளங்கள், இப்போ நான் ஃபைனான்சியல் இதா பெனிஃபிட் கொடுக்கணும், அதுக்கு தேவையான எங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், வரவு செலவு திட்டங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுகளெல்லாம் தயாரிச்சு நாங்க எல்லாத்தையும் மேற்கொள்றது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டிசிஷன் சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து இந்த ஃபாலோ அப். இப்போ ஃபாலோ அப்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தின பிறகு நாங்க பார்க்கணும், அதாவது பின்னூட்டல் அப்படி இல்லாட்டி மதிப்பீடுன்னு சொல்லி சொல்லுவோம். திட்டம் வந்து முறைக்கேற்ப வந்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க பெற்றிருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கணும். ஏதாவது மாற்றம் காணப்பட்டா அதுக்கு நாங்க திரும்ப ஃபீட்பேக் எடுத்து அதை நாங்க திரும்ப நடைமுறைப்படுத்தணும். ஓகே, இப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு எம்ப்ளாய்க்கு மோட்டிவேஷன், ஃபைனான்சியல் மோட்டிவேஷன், நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் கொடுத்த பிறகு எம்ப்ளாயி கண்டினியூஸா ஒர்க் வராங்களா, ஒர்க் லோட்லாம் குறைச்ச பிறகு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம எம்ப்ளாயி வந்து நல்லா என்ஜாய்மெண்டா ஒர்க் பண்றாங்களா, ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ல நாங்க சேஞ்ச் பண்ண பிறகு எம்ப்ளாயி வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது தான் இந்த ஃபாலோ அப்ல வரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு கொண்டு தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்தது வந்து டைப் ஆஃப் த டிசிஷன். அதாவது வந்து நாங்க இந்த தீர்மானம் எடுக்கிறத வந்து நாங்க சொல்லுவோம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, டைப் ஆஃப் த டிசிஷன் வந்து நிறைய இருக்கு. சரியா வந்து அதாவது அதைத்தான் வந்து ப்ரோக்ராம் டிசிஷன், நான் ப்ரோக்ராம் டிசிஷன், இண்டிவிஜுவல் டிசிஷன் அண்ட் குரூப் டிசிஷன். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ரெண்டு. ஒன்று தான் என்னது ப்ரோக்ராம் டிசிஷன் அண்ட் நான் ப்ரோக்ராம் டிசிஷன். அப்ப இந்த வெல் ஸ்ட்ரக்சர் இப்ப பாருங்க, அதாவது வந்து இந்த டாப் லெவல் மேனேஜர், லோ லெவல் மேனேஜர் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ப்ரோக்ராம் டிசிஷன், அதாவது வந்து என்ன சொல்றோம், நிகழ்ச்சி தீர்மானம் அப்படி இல்லாட்டி நிகழ்ச்சி அற்ற தீர்மானம், அதுதான் நான் ப்ரோக்ராம் டிசிஷன் ரெண்டு பேருமே எடுப்பாங்க. சரியா. வெல் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னா, அதாவது அவங்க ஒரு தீர்மானம் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டதா இருக்கிறது தான் வெல் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்னு சொல்லி சொல்றது. அதைத்தான் ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி சொல்றது. ஒரு கட்டமைப்பு இல்லாட்டி, ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு கட்டமைப்பு இல்லாட்டி அதை வந்து நாங்க சொல்றது வந்து நான் ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி சொல்றது. அது வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து அது ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமா இருக்கு, ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஆனா அது ஒரு சிறந்த ஒரு ஸ்ட்ரக்சரான ப்ராப்ளமா இருக்காது. ஸோ அப்போ டைப் ஆஃப் த டிசிஷன் சொல்லி சொன்னா இந்த டேபிளை கண்டிப்பா போடணும். ஏன் இந்த டேபிள் வருதுன்னு சொன்னா, டாப் லெவல் மேனேஜர்ஸும் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், அதாவது ப்ரோக்ராம் டிசிஷன் எடுப்பாங்க, லோ லெவல் மேனேஜரும் ப்ரோக்ராம் டிசிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி டாப் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் லோ லெவல் மேனேஜர்ஸ் வந்து நான் ப்ரோக்ராம் டிசிஷனும் எடுப்பாங்க. அப்ப ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி சொன்னா அது வெல் ஸ்ட்ரக்சர் ஆகும், ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை, ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டதா தான் இருக்கும். ஸோ ஆனா அந்த நான் ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி சொன்னா அதாவது கட்டமைப்பு ஒன்று மட்டும்தான் காணப்படுது, ஸ்ட்ரக்சரா மட்டும்தான் இருக்குமே சார், அதை நாங்க சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்ப நாங்க பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி நிகழ்ச்சி தீர்மானம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு அரசு துறை நிறுவனங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட வழிகள்ல வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு, அந்த கண்ட்ரோலுக்கு அமைய வந்து நாங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறது. இதை வந்து நெகிழ்வுத்தன்மை அற்றவை, இது வந்து பிளெக்சிபிலிட்டியா இருக்காது, இது வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி சொன்னா ஓகே, நாங்க தீர்மானம் எடுத்தது தான், எம்ப்ளாயி வந்து 5 பேர் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ஈடுபடணும்னு சொல்லி நாங்க ஒரு டிசிஷன் எடுத்தா அந்த 5 பேர் தான், இதை வந்து நாங்க எக்காரணம் கொண்டு 6 பேரை மாத்த மாட்டோம். ஸோ அதுதான் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் டிசிஷன் சொல்லி சொல்றது. இது வந்து ரொம்ப பணித்துறை ஆட்சி முறை. அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க நேத்து படிச்ச ஒரு லீடர்ஷிப்ல வந்து என்ன சொல்றது, ஒட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லி, அந்த ஒட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்ல இந்த ப்ரோக்ராம் டிசிஷன் தான் கூடுதலையா எடுக்கப்படும். ஸோ நாங்க ஏதாவது ஒரு விஷயம் படிச்சா அந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதா எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான கூடுதலா வந்து இது பெரும்பாலும் வந்து அரசு துறை நிறுவனங்கள், அதாவது இப்போ நாங்க இப்போ ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னால் நாங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த நான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த ப்ரோக்ராம் டிசிஷன் தான் கூடுதலையா எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் டிசிஷன் சொன்னா ஏற்கனவே திட்டமிட்ட வழிகள்ல சட்ட நடைமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ப தான் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. ஸோ ரூல்ஸ் அதான் நாங்க சொல்லுவோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அப்பால வந்து போக மாட்டாங்க. ஓகே, சரியா அவங்க அதாவது வந்து இப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்து சாட்டர்டே 1 o'clock மட்டும் தான் திறந்திருக்கும்னு சொல்லி சொன்னா 1 o'clock அங்கால மூடிடுவாங்க, 1 o'clock அங்கால போனா எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இதே வந்து நான் ப்ரோக்ராம் டிசிஷன் சொல்லி சொன்னா நிகழ்ச்சி அற்ற தீர்மானம், இது வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாம வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ப வந்து எடுக்கப்படும் சுதந்திரமான ஃப்ரீலியா வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். சரி, இது வந்து ரொம்பவே வந்து
என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து இப்ப தேவையான இப்போ கோவிட் டைம்ல வந்து இப்ப டிசிஷன் மேக்கிங் பாருங்க எடுத்தாங்க. இப்ப அரசு நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ ஸ்கூல்லாம் வந்து இப்போ உடனே டிசிஷன் ஒண்ணு எடுக்கல. ஓகே பிள்ளைகள் வந்து கண்டிப்பா ஆஃப்லைன் மெத்தட்ல தான் கல்வி முறை வைக்கணும். ஆன்லைன் மெத்தட்ல வந்து கல்வி வைக்க இயலாது. கல்வி வச்சா அவங்களுக்கு வந்து சரியாது விளங்காதுன்னு சொல்லி. இதே வந்து பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் கிளாஸஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க, டக்குன்டா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஓகே நாங்க ஆன்லைன்ல கிளாஸஸ் வைப்போம்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. சோ அதுதான் சொல்றோம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப. அதே மாதிரி தான் நிறுவனங்களும் வந்து இதே அரச நிறுவனங்கள்லாம் கோவிட் டைம்ல வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே பிரைவேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து ஓகே நாங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட கொண்டு வந்து ஒர்க் எல்லாம் செஞ்சு கொண்டு போவோம்னு சொல்லி. சோ இதுதான் ப்ரோக்ராம் டிசிஷனுக்கும் நான் ப்ரோக்ராம் டிசிஷனுக்கும் இடையில டிஃபரன்ட்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த டிசிஷன். அதாவது வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த டிசிஷன் சொல்லி சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து சர்டனிட்டி. அதாவது வந்து ஒரு தீர்மானம் எடுக்கக்குள்ள வந்து அடிக்கடி நாங்க ஒரு டிசிஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தா அடிக்கடி அத சேஞ்ச் பண்ணக்கூடியது. சரியா? ரிஸ்க். அதாவது நாங்க இப்ப தீர்மானம் எடுக்கக்குள்ள நல்லா யோசிச்சு, நிதானிச்சு தான் நாங்க தீர்மானம் எடுக்கணும். சோ அப்படி இல்லாம வந்து திடீர்னு நாங்க ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு அந்த தீர்மானம் வந்து தவறானதா இருந்தா, எங்களோட ஃபுல் அந்த திட்டத்தை வந்து பாதிக்கும். அப்படி இல்லாட்டி அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து எங்களால வந்து சரியா வந்து வழங்க முடியாம போயிரும். அன்சர்டனிட்டி அதாவது வந்து எதிர்பாராத விதமா ஏற்படுற விஷயத்துல வந்து நாங்க அந்த தீர்மானம் எடுக்கக்குள்ள அது பாதிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ COVID-19 வந்த பிறகு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டா கொண்டு வந்தாங்க. சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் கொண்டு வந்த பிறகு இப்ப எம்ப்ளாயி வந்து வீட்ல இருந்து வேலை செய்யக்குள்ள அது என்ன செஞ்சாங்கன்னா, சில பேர் எம்ப்ளாயி வந்து வேலை செய்வாங்க, சில பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மாரி. இப்போ ஆன்லைன்ல வந்து கிளாஸஸ், லெக்சரிங் எல்லாம் மெத்தட் கொண்டு வந்தாங்க. பட் ஆனாலும் ஆன்லைன்ல வந்து எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படி ஜாயின் பண்ணாலும் அத லிசன் பண்ணி கொண்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாரியானது. அதுதான் அன்சர்டனிட்டின்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து இந்த ஆம்பிகுயிட்டி. அதாவது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம, ஒரு தீர்மானம் எடுத்தோன வந்து தடுமாற்றம் ஏற்படுறது, ஒரு நிலை இல்லாம இருக்குது. சோ இதுதான் வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் டிசிஷன். அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறது வந்து வெற்றி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே வேளை வந்து ஃபெயிலியர் அதாவது அந்த தீர்மானம் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கும். சோ சரியா? சோ அந்த 2 விஷயத்தையும் வந்து நாங்க இங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே. அடுத்தது வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் மாடல்ஸ். அதாவது வந்து தீர்மானம் எடுக்கிறதுக்கான சில மாடல்ஸ் இருக்கு. அதுதான் கிளாசிக்கல் மாடல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல். அதாவது கிளாசிக்கல் மாடல்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து சொல்றது வந்து அதாவது வந்து என்ன சொல்றோம்னா, ஒரு பழமை வாய்ந்த தன்மையா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல்னு சொல்லி சொன்னா, அது நிர்வாக தீர்மானங்கள்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இப்ப நிர்வாக ரீதியா வந்து நாங்க தீர்மானம் எடுக்கிறது, அந்த மாரியான விஷயங்கள தான் இந்த கிளாசிக்கல் மாடல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல்னு சொல்லி சொல்றது. அப்ப நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கும் நாங்க ஒரு ஒரு வணிகத்துல வந்து நாங்க இந்த தீர்மானம் எடுக்கக்குள்ள வந்து, கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த 2 மாடல்ஸையும் வந்து பார்க்கணும். அதாவது கிளாசிக்கல் மாடல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல். அதாவது கிளாசிக்கல் மாடல் அதாவது வந்து ஒரு இப்ப நிர்வாகம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும் தானே. அதாவது வந்து ஒரு முகாமைத்துவத்துக்குள்ள அடங்குறது தான் இந்த நிர்வாகம். அதாவது முகாமைத்துவத்துக்குள்ள அடங்குற ஒரு சிறிய பிரிவ தான் நாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த அதாவது வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு தீர்மானம் எடுத்தா, அது வந்து அந்த இப்ப ஃபைனான்சியல் வந்து அது வந்து ஃபேவரபிளா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அன்ஃபேவரபிளா இருக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட்க்கு வந்து அன்ஃபேவரபிளா இருக்கலாம், ஃபேவரபிளா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இது ஒரு ஃபைனான்ஸ்ல எடுக்கிற டிசிஷன் வந்து சம்டைம்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மென்ட்டையோ, அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்டையோ வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபைனான்சியல் டிசிஷன் எடுக்குறாங்க. பட்ஜெட் வந்து இவ்வளவு தான்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்குறாங்க. ஓகே. இந்த வருடத்துக்கான பட்ஜெட் வந்து இவ்வளவு தான்னு சொல்லி பிளான் போட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஆனா, இதே மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்க்கு வந்து ஓகே அவங்க சேல்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்காக எம்ப்ளாயி தேவைன்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. இதே HR டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, எம்ப்ளாயிக்கான ரிக்வயர்மென்ட் பண்ண ஆட்கள் சேர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ எங்கள்ட்ட இருக்க எம்ப்ளாயீஸ் காணாத அந்த ஒர்க் இன்னும் புதுசா ஆட்கள் சேர்க்கணும்னு சொல்லி. சோ இதனால தான் இந்த டிசிஷன் மேக்கிங் மாடல் வந்து இந்த கிளாசிக்கல் மாடல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து 2 மெத்தட்ல வந்து போகுது. சோ சரியா? சோ இதத்தான் வந்து நாங்க இங்க வந்து மெயினா பார்க்குறாங்க. அப்ப எந்த மாடல்ல யூஸ் பண்ணி நாங்க வந்து தீர்மானம் எடுக்கணும்ன்ட்டு சொல்லி. சரியா? ஓகே. அப்ப நாங்க வந்து இதுல இன்னைக்கு படிச்சது என்னது? கம்யூனிகேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இது 2மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ பேலன்ஸ்ல வந்து நாங்க அடுத்த யூனிட் இது வந்து யூனிட் அ 7 தானே 8 9 பார்ப்போம். ஓகே.